Hello viewers, welcome to Super Brain. Example 9.1 பார்க்கலாம். When a dice is rolled, find the probability to get the number which is greater than 4. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டைஸை வந்து ரோல் பண்ணும்போது கிரேட்டர் தென் 4 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டைஸை ரோல் பண்ணும்போது என்னென்னலாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம எழுதிக்க போகிறோம். அதை சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை செட்டுக்குள்ளே எழுதிக்கணும். இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுட்டு ஒரு டைஸை ரோல் பண்ணால் நமக்கு என்னெல்லாம் வரலாம், 1 2 3 4 5 6. ஓகே, சரி, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதை நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை இருக்குது இதில்? டோட்டலாக 6 எலமெண்ட் இருக்குது. ஸோ 6 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன ஈவெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது கிரேட்டர் தென் 4 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ கிரேட்டர் தென் 4 வர்றது தான் இங்கே ஈவெண்ட். அப்போ நம்ம என்ன எழுதணும்னா, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் a number is greater than 4. இதை வந்து நம்ம E அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதையும் செட்டுக்குள்ளே எழுதிக்கணும். கிரேட்டர் தென் 4னா என்ன அர்த்தம்? 4ஐ விட அதிகம். இப்போ இங்கே இருக்கு இல்லையா எஸ், இதில் 4ஐ விட அதிகமாக என்னெல்லாம் இருக்குது? 5ம் 6ம் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய ஈவெண்ட். இப்போ இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இது எப்படி எழுதணும்? என் ஆஃப் இன்னு எழுதணும், நம்பர் ஆஃப் இ. இதில் எத்தனை இருக்குது? 2 இருக்கா? அப்போ இங்கே நம்ம 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப், இங்கே அப்படியே இதை பார்த்து எழுதிக்கோங்க, கெட்டிங் எ நம்பர் இஸ் greater than 4 அப்படின்னு போட்டுட்டு, ப்ராபபிலிட்டினா என்ன அர்த்தம்? பி அப்படின்னு போட்டுட்டு ஈன்னு போடணும். பி ஆஃப் இங்கே நம்ம என் ஆஃப் இங்கே வெறும் இ போட்டோம் இல்லையா, அது ஈவெண்ட்டுக்கு. ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும் போது பி ஆஃப் இ அப்படின்ட்டு போடணும். ஈக்குவல் டு, இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். அதாவது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்றது என்னன்னா, அந்த ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஃபேவரபிள் அவுட்கம். டோட்டல் அவுட்கம்ன்றது என் ஆஃப் எஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதில் எத்தனை இருக்குன்ட்டு அதுதான். ஸோ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். என் ஆஃப் இ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, என் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா 6. இப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் நமக்கு 3 டைம்ஸ் வந்துடும். அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1/3 அப்படின்ட்டு கிடைக்கிது. இது நம்ம டெசிமலில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 1 இருக்கா, அதை வந்து இன்சைட் போட்டுக்கோங்க. டினாமினேட்டர் இருக்கிறத அவுட் சைட் போடுங்க. இப்போ இது வந்து இதை விட சின்ன நம்பராக இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கிறேன், இங்கே 0 சேர்த்துக்கிறேன். அப்புறம் எத்தனை டைம் போட முடியும்? 3 டைம்ஸ் வந்து என்ன ஆகும்? நமக்கு 3 3s are 9 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன வரும்? 1 வரும். அகைன் இதை விட இது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 0 சேர்த்துப்போம். ஏற்கனவே பாயிண்ட் வச்சிட்டோம். திரும்பியும் 3 தான் வரும். அப்போ திரும்பியும் 9 தான் வரும். பேலன்ஸ் 1 தான் வரும். அப்போ நமக்கு என்ன ஆகும்? வந்துக்கிட்டே தான் இருக்கும். திருப்பியும் 3 3 3 3 அப்படின்னு தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.333 எட்ஸெட்ரா அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.